بسم الله الرحمن الرحيم وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس أوصيكم بنفسي أولا بتقوى الله. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு ஆரம்பமாக உபதேசம் செய்ததும் அல்லாஹ்வுடைய அச்சமாக தான் இருக்கிறது. அல்லாஹ் தனது புத்தகம் அல் குர்ஆனில் பேசும் பொழுது, வலகத் வஸ்ஸைனா அல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ், மனித சமூகமே திட்டமாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். வஸ்ஸைனா, அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன், உபதேசம் செய்கிறேன். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்னால் இந்த பூமியில் யாரெல்லாம் படைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நான் எதை வசியத்தாக, எதை நான் உபதேசமாக செய்தேனோ அதே உபதேசத்தை உங்களுக்கும் நான் செய்கிறேன். வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ், உங்களினுடைய வெளிப்படையான வாழ்க்கையிலும் அந்தரங்கமான வாழ்க்கையிலும் அல்லாஹுவை மாத்திரம் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எனக்கும் எனக்கு முன்னுள்ள எல்லா சமூகத்திற்கும் செய்த அதே உபதேசத்தையே உங்களுக்கும் எனக்கும் நான் ஆரம்பத்தில் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை வணங்குவதற்காக வேண்டி இந்த பூமியில் அல்லாஹ் தன்னுடைய இறை இல்லங்களை உருவாக்க அல்லாஹ் எண்ணினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது புத்தகத்தில் பேசும் பொழுது, இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா வஹ்தல் லில் ஆலமீன். இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸ், இந்த மனித சமூகம் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி, இந்த மனித சமூகம் அல்லாஹுவோடு தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுவால் இந்த பூமியில் முதலாவதாக கெட்டப்பட்ட ஒரு பள்ளி இருக்குமையானால் அது மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய, பக்கா என்று சொல்லக்கூடிய அந்த மக்காவைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா, பரக்கத்து பொருந்திய அந்த மக்காவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை வணங்குவதற்காக வேண்டி இந்த உம்மத்தில் ஆரம்பமாக படைத்தான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், وعن أبي ذر رضي الله تعالى عنه أنه قال قلت يا رسول الله أي مسجد وضع في الأرض أول. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் முதலாவதாக வைக்கப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல் மஸ்ஜிதுல் ஹராம். நாங்கள் பார்க்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராம் தான் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி இந்த பூமியில் முதலாவதாக வைக்கப்பட்டது. சும்ம ஐயுன் யா ரசூலல்லாஹ், மீண்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி இரண்டாவதாக இந்த உலகத்தில் வைக்கப்பட்ட பள்ளிவாசல் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, புனிதமான ஒரு புனிதத்தை கொண்டு கெட்டப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பிலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் தான். குல்து, நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டேன், கம் கான பைனஹுமா, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மஸ்ஜிதுல் ஹராமிற்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கும் இடைப்பட்ட காலங்கள் எத்தனை? ஆரம்பத்தில் அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமை இந்த பூமியில் வைத்தான், இரண்டாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் இந்த பூமியில் வைத்தான். இந்த இரண்டும் உருவாகுவதற்கு இடைப்பட்ட காலங்கள் எத்தனை? 40 சனா, 40 ஆண்டு காலங்களில் அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமை இந்த பூமியில் வைத்தான். இந்த மஸ்ஜிதுல் ஹராம் வைக்கப்பட்ட 40 ஆண்டு காலங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய புனிதமான பள்ளிவாசலை இந்த பூமியின் மீது வைத்தான். மஸ்ஜிதுல் ஹராமை பொறுத்தவரையில் யார் மஸ்ஜிதுல் ஹராமை கெட்டினார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது.
சில இமாம்கள் பதிவு செய்வார்கள், அல்லாஹ் மனிதனை படைப்பதற்கு முன்னாடியே தன்னுடைய வானவர்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் தன்னை வணங்குவதற்காக வேண்டி மஸ்ஜிதுல் ஹராமை கட்டினான். இன்னும் சில இமாம்கள் சொல்வார்கள், இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் ஹராமை கட்டினார்கள். இன்னும் சில நபர்கள் சொல்வார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் ஹராமை கட்டினார். ஆனால் இந்த மூன்று கருத்துகளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் ஹராமை கட்டினார் என்பதுதான் மிக சஹீஹான ஒரு கருத்தாக இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் தனது புத்தகத்தில் பதிவு செய்யும் பொழுது, இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா, முழு மனித சமூகமும் அல்லாஹுவை வணங்குவதற்கு அல்லாஹுவால் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புலன் நிர்மாணம் செய்தார்களே தவிர அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை கட்டவில்லை. அப்ப மஸ்ஜிதுல் ஹராம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் இருந்தது என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் ஹராமை கட்டிய 40 ஆண்டு காலங்களில் ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாமோ அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகளோ பைத்துல் முகத்தஸை கட்டினார்கள். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் ஹராமை புலன் நிர்மாணம் செய்தார்களோ அதே போன்றுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை புலன் நிர்மாணம் செய்தார்கள் என்பதாக நாங்கள் ஹதீசுகளில் படிக்க முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அல் மஸ்ஜிதுல் ஹராம். இரண்டாவதாக அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் இதை பதிவு செய்கிறேனே ஆனால், இன்றைக்கு நம்முடைய ஜும்மாவினுடைய தலைப்பு உலக முஸ்லிம்கள் மறந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக. இன்றைக்கு மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னால் உங்களினுடைய உள்ளத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உங்களினுடைய பார்வைக்கு முன்னால் அந்த மஸ்ஜிதுல் ஹராம் வந்து செல்கிறது. மஸ்ஜிது நபவி என்று சொன்னால் அங்கே செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்களினுடைய உள்ளத்தில் என்னுடைய உள்ளத்தில் வருகிறது. என்னுடைய கண்களுக்கு முன்னால் மஸ்ஜிது நபவி என்று சொன்னால் எப்படி இருக்கும் மஸ்ஜிது நபவி, எப்படி இருக்கும் மஸ்ஜிதுல் ஹராம் என்று நம்முடைய கண்களுக்கு முன்னால் வருகிறது. அதே சமயத்தில் அங்கே செல்ல வேண்டும். அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் என்னுடைய தலை பணிய வேண்டும். அந்த மஸ்ஜிது நபவியில் என்னுடைய ருக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று இன்றைக்கு உலக முஸ்லிம்கள் விரும்புகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நான் கேட்கிறேன், மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னால் உங்களினுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வருகிறதா? மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னால் உங்களினுடைய பார்வைக்கு எது தெரிகிறது? மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னால் காபா நம்முடைய பார்வைக்கு தெரிகிறது. பார்வை என்ன? இல்லாத ஒரு மஸ்ஜிதுல் அக்ஸாவை, எதை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை புகழ்ந்தாரோ, எந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த பூமியில் இரண்டாவதாக கட்டப்பட்டதோ, இன்றைக்கு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா உங்கள் பார்வையிலிருந்து என் பார்வையிலிருந்து மறைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரினுடைய காலத்திற்கு பின்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய காலத்திற்கு பின்னால், உமர் ரலியல்லாஹுடைய காலத்திற்கு பின்னால், உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திற்கு பின்னால், அலி ரலியல்லாஹுடைய காலத்திற்கு பின்னால், முஆவியா ரலியல்லாஹுடைய காலத்திற்கு பின்னால், யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹுடைய காலத்திற்கு பின்னால் மர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வருகிறார். அவர் கெட்டிய ஒரு டூம் தான் இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னால் உங்கள் பார்வையிலும் என்னுடைய பார்வையிலும் வந்து சென்று கொண்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருக்கும்? ஒரு குழந்தையிடத்தில் கேளுங்கள். மஸ்ஜிதுல் ஹராம் எப்படி இருக்கும்? ஒரு இளைஞனிடத்தில் கேளுங்கள். மஸ்ஜிது நபவி எப்படி இருக்கும்? உடனே அந்த இளைஞன் போட்டு காமிப்பான். மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னால் ஒரு கருப்பு வீடு அங்கே சுத்தமாக நின்று கொண்டிருக்கும். அந்த கருப்பு வீட்டை சுத்தி மக்கள் சுத்தி கொண்டிருப்பார்கள். மஸ்ஜிது நபவி என்று சொன்னால் பெரிய கட்டிடங்களால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரும் இந்த உம்மத்தினுடைய 2 நபித்தோழர்களுடைய கபரும் அங்கே இருக்கும் என்று உடனே நம்முடைய பார்வைக்குள் வரும். ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னால் நம்முடைய பார்வைக்கு வரக்கூடிய செய்திகள் என்ன? மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னால் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வரக்கூடிய செய்திகள் என்ன? ஏதோ ஒரு தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய டூம்களை தான் நீங்களும் நானும் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக, நம்முடைய தலைமுறை மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறது. உண்மையில் அது பள்ளிவாசலே கிடையாது. நாம் எதை மஸ்ஜிதுல் அக்ஸா என்று பார்க்கிறோமோ, நம்முடைய போட்டோக்களில் எந்த டூம்களை இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இந்த மீடியோக்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அது பள்ளிவாசல் கூட கிடையாது. வெறுமனையாக கட்டப்பட்ட ஒரு டூம்கள் மாத்திரம்தான். குப்பத்து ஸஹ்ரா,
கெட்டப்பட்ட சஹரா, பாறைகளுக்கு மேலே கெட்டப்பட்ட ஒரு டூம். அதற்கு கீழே தொழுகைகள் கூட நடத்தப்படவில்லை. உள்ளே இருக்கக்கூடியது என்ன? எதை இன்றைக்கு எந்த தங்க நிறத்திலே நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவாக பார்க்கிறோமோ அதனுடைய உண்மையான பெயர் குப்பத்து சஹரா, பாறைகளுக்கு மேல் கெட்டப்பட்ட ஒரு சாதாரண ஒரு டூம் என்பதாகத்தான் அதனுடைய அர்த்தம். ஆனால் இன்றைக்கு உங்களினுடைய பார்வையில், என்னுடைய பார்வையில் அதை மஸ்ஜிதுல் அக்ஸாவாக, நம்முடைய தலைமுறை அதை மஸ்ஜிதுல் அக்ஸாவாக பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? ஏன் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எந்த மூலை முடுக்குகளில் எது நடந்தாலும் என்னுடைய கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உலகத்தினுடைய அத்தனை இன்டர்நெட் சாதனங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் சத்தியமிட்டு சொல்வேன், இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா நாங்கள் பார்ப்பது மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல. எந்த குப்பத்து சஹராவை, எந்த டூமை பார்த்து கொண்டு நம்முடைய வீடுகளில் நாங்கள் மாட்டி வைத்திருக்கிறோமோ, எதை இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக நாங்கள் கை நீட்டி பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லலாம், அது அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்டு அல்லாஹ்வால் புகழப்பட்ட இடம் அந்த இடம் அல்ல. என்ன காரணம்? முதலில் அதனுடைய சூழ்ச்சிகளுக்குள் நாங்கள் செல்வதற்கு முன்னால், எது மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதை நாங்கள் உணர்வதற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி பேசிய சிறப்புகளை பாருங்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், வன் அபீ தர்ரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஸ்ஸலாத்து ஃபில் மஸ்ஜிதில் ஹராம் தஃதலு அலா கைரி பி100 அல்ஃப ஸலாத்தின். உங்களில் ஒரு மனிதர் இந்த மஸ்ஜிதுல் ஹராமில் நின்று ஒரு ரக்அத் தொழுவார் என்று சொன்னால் அவர் 1,00,000 ரக்அத்தை தொழுத நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு நன்மைகளாக கொடுப்பான். உங்களில் ஒரு மனிதர் வமஸ்ஜிதி ஹாதா, இந்த மஸ்ஜிதில் ஒரு மனிதர், மஸ்ஜிது நபவி என்று சொல்லக்கூடிய அந்த மதீனாவினுடைய பள்ளியில் உங்களில் ஒரு மனிதர் ஒரு ரக்அத் தொழுவார் என்று சொன்னால் அல்ஃப ஸலாத்தின், கிட்டத்தட்ட 1000 ரக்அத்துகள் தொழுத நன்மைகளை அல்லாஹ் அந்த மனிதருக்கு கொடுப்பான். வமஸ்ஜிதுல் பைத்துல் முகத்தஸ், அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டு அல்லாஹ்வால் பரக்கத்து செய்யப்பட்ட முழு குர்ஆனை நீங்கள் படித்து பார்ப்பீர்களேயானால் ஒரு இடத்திற்கு அல்லாஹ் பரக்கத் என்று பேசுவான். நாங்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு பரக்கத் என்று படித்திருப்போம். ஆனால் ஒரு இடத்தை சுத்தி, ஒரு இடம் அந்த இடத்தில் அமைந்ததினால் அதை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களும் பரக்கத்து பொருந்திய நிலம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானவன். அவன் யார் என்று சொன்னால் தன்னுடைய அடிமையாகிய முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரே ஒரு இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் அல்லாஹ் அழைத்து சென்றான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்ன தெரியுமா? அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் பதிவு செய்கிறான், பாரக்னா ஹவுலா, பாரக்னா ஹவுலா. எந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எந்த பூமியில் நிலைநாட்டப்பட்டிருக்குமோ, எந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எந்த பூமியில் உருவாக்கப்பட்டதோ அதை சுத்தி அல்லாஹ் பரக்கத்தை பொழிந்திருக்கிறான். நமக்கெல்லாம் தெரியும் பாலைவனங்களில் விவசாயம் விளையாது என்பதாக. நமக்கெல்லாம் தெரியும் பேரித்தம் பழங்கள் வளையக்கூடிய அந்த பூமியில் அரிசிகள் விளைய வைக்க முடியாது. ஜெய்தூன்கள் வளையக்கூடிய பூமியில் பேரித்தம்பழத்தை வளைய வைக்க முடியாது. பேரித்தம்பழங்கள் வளையக்கூடிய பூமிகளில் நாங்கள் விவசாயம் செய்ய முடியாது என்பதாக. ஆனால் முழு உலகத்தில் எதை போட்டாலும் ஒரு பூமி விளைச்சலை தரும் என்று சொன்னால் பாரக்னா ஹவுலா, அல்லாஹ் தன்னுடைய 2வது புனித ஸ்தலத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா மாத்திரம்தான். எதை போட்டாலும் சரி, பேரித்தம்பழத்தை போட்டால் பேரித்தம்பழம், ஜெய்தூனை போட்டால் ஜெய்தூன் உருவாகி கொண்டிருக்கும். நீங்கள் இந்த பூமியில் விவசாயம் செய்ய நினைத்தால் விவசாயம் செய்யலாம். நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கலாம், கடல்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே விவசாயம் செய்ய முடியாது என்பதாக. ஆனால் அல்லாஹ் அங்கே கடலையும் கொடுத்திருப்பான், விவசாயத்தையும் கொடுத்திருப்பான், பேரித்தம்பழத்தையும் கொடுத்திருப்பான், ஜெய்தூனையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான், ஜெய்தூனையும் கொடுத்திருப்பான் அல்லாஹ், கோதுமையையும் கொடுத்திருப்பான், கோதுமையையும் கொடுத்திருப்பான் அல்லாஹ், அரிசியையும் கொடுத்திருப்பான். பாரக்னா ஹவுலா. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எந்த அளவுக்கு சிறப்புக்குரியது என்று சொன்னால் அதை சுத்தி அல்லாஹ் பரக்கத்தை பொழிந்திருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் உன்னுடைய தூதர் சொன்னார், என்னுடைய மஸ்ஜிதுல் ஹராமில் ஒருவர் தொழுதால் 1,00,000 ரக்அத்துகளை தொழுத நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான். மஸ்ஜிது நபவியில் ஒருவர் தொழுதால் 1000 ரக்அத்துகளை தொழுத நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டால் ஹரமுஸ் சாலிஸ்
நம்முடைய மூன்றாவது புனித ஸ்தலத்தில் ஒரு மனிதர் தொழுவார் என்று சொன்னார் 500 ஸலாத்தின் 500 ரக்காத்துகளை தொழுத நன்மைகளை அல்லாஹ் அந்த பூமியில் கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். நம்மில் பல நபர்களுக்கு ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். நம்மில் பல நபர்களுக்கு மதீனாவிற்குள் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும். நான் கேட்கிறேன், உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள், நம்மில் எத்தனை நபர்களுக்கு நியத் வைத்திருக்கிறோம், அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் என்னுடைய சுஜூது நிகழ வேண்டும் என்பதாக நம்மில் எத்தனை நபர்கள் நியத்து வைத்திருப்போம்? நம்மில் எத்தனை நபர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு செல்ல வேண்டும் என்பதாக நியத்து வைத்திருப்போம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மன் ஸல்லா ஃபீ பைத்துல் மக்தஸி, உங்களில் ஒரு மனிதர் பைத்துல் முகத்தஸில் ஒரு ரக்காத்து தொழுவார் என்று சொன்னால் உஃபிரதம் புஹு குல்லா, அவரினுடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி பேசினார்கள். லா துஷத்துர் ரிஹால இல்லா ஸலாஸத மசாஜித், உங்களில் ஒரு மனிதர் 3 பள்ளிகளுக்கு மாத்திரம்தான் தன்னுடைய செலவுகளை செய்து பிரயாணம் செய்து அந்த பள்ளியில் தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உங்களில் லா துஷத்துர் ரிஹால இல்லா ஸலாஸத மசாஜித், 3 பள்ளிகளுக்கு உங்களினுடைய காசுகளை செலவு செய்து எப்படியாவது அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டும், எப்படியாவது அங்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 ரக்காத்து தொழ வேண்டும், எப்படியாவது அந்த இடத்திலே குர்ஆன் ஓத வேண்டும், எப்படியாவது அந்த பள்ளியை என் வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று நீங்கள் பிரயாணம் செய்து செல்ல வேண்டும். அதிலே ஒரு பள்ளிவாசல் வ மஸ்ஜிதுல் ஹராம், அல்லாஹ்வுடைய இறை இல்லம் உருவாக்கப்பட்ட அந்த கஅபா, வ மஸ்ஜிதி ஹாதா, நான் கட்டிய இந்த பள்ளிவாசல். மூன்றாவது வ மஸ்ஜிதுல் அக்ஸா, அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட புனித பூமியான அந்த பிலஸ்தீனில் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு உங்களினுடைய காசுகளை செலவு செய்து அதற்காக வேண்டி நீங்கள் பிரயாணம் செய்து அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். எது மஸ்ஜிதுல் அக்ஸா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஜிப்ரீலை இறக்கி தன்னுடைய தூதரை அந்த ஜிப்ரீலின் மூலியமாக அல்லாஹ் உயர்த்தினான். இலா மஸ்ஜிதுல் அக்ஸா, அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் தன்னுடைய தூதரை கொண்டு சென்றான். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நுழைகிறார். இந்த பூமியில் படைக்கப்பட்ட அத்தனை நபிமார்களும் அங்கே சஃப்பாக நின்று கொண்டிருந்தார்கள். எது மஸ்ஜிதுல் அக்ஸா? முழு நபிமார்களினுடைய காலடி தடம் பதிந்த ஒரு இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா. எது மஸ்ஜிதுல் அக்ஸா? இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று தொழ வைத்தார்கள். ஒட்டுமொத்த நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அவர்களினுடைய நெத்திகள் பதியப்பட்ட இடம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. எது மஸ்ஜிதுல் அக்ஸா? அதை சுத்தி அல்லாஹ் பரக்கத்தை பொழிந்திருக்கிறான் என்று சொன்னால் எம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்த பூமி அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. எம்முடைய சகோதரர் லூத் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்த பூமி மஸ்ஜிதுல் அக்ஸா. எம்முடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரினுடைய மரண நேரம் வரும் பொழுது, இப்பொழுது மலக்குல் மௌத் அவரினுடைய உயிரை வாங்க வரும் பொழுது, இப்பொழுது மலக்குல் மௌத் இடத்திலே பேசுவார், மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள் தான் என்னால் நுழைய முடியாவிட்டால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஹித்தா என்ற ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசலுக்குள் நுழையக்கூடிய வரையாவது, அந்த வாசலுக்குள் என் கால் படக்கூடிய வரையாவது என்னுடைய உயிரை கொஞ்சம் தாமதியுங்கள், என்னுடைய பார்வை மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்க்க வேண்டும், என்னுடைய கால்கள் ஹித்தா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வாயிலில் மிதிக்க வேண்டும், அப்படி மிதித்ததற்கு பிறகு என்னுடைய உயிரை வாங்குங்கள் என்று மலக்குல் மௌத்திடத்திலே கதறினார். நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நுழைந்ததற்கு பிறகு எந்த பூமியை அல்லாஹ் பரிசுத்த பூமி என்று சொன்னானோ, எந்த பூமியை அல்லாஹ் இரண்டாவதாக இந்த உலகத்தில் உருவாக்கினானோ, அந்த பூமியை பார்த்ததற்கு பிறகு அந்த பூமியினுடைய வாயிலிலே என் கால் வைத்ததற்கு பிறகு என்னுடைய உயிரை வாங்குங்கள் என்று மலக்குல் மௌத்தை அடித்த ஒரு சம்பவம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார். எது மஸ்ஜிதுல் அக்ஸா? எது மஸ்ஜிதுல் அக்ஸா? இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய நபிமார்களால் கட்டப்பட்ட 4 பள்ளிவாசல் என்பதாக இமாம் தொபரி சொல்வார். அதில் ஒரு பள்ளிவாசல் நபிமார்களினுடைய கரத்தால், நபிமார்கள் செங்கலை சுமந்து நபிமார்கள் தங்களினுடைய இரத்தத்தால் வேர்வையால் கட்டப்பட்ட 4 பள்ளிவாசல்
ஒரு பள்ளிவாசலை நான் கட்டினால் எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. ஒரு பள்ளிவாசலை நான் கட்டியதற்கு பிறகு அதில் 2 ரக்காத்தை நான் தொழுதால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு பள்ளிவாசலை ஒரு நிர்வாகம் வசூல் செய்து கட்டுவார்களே ஆனால் அந்த பள்ளிவாசலுக்குள் ஒருவன் ஆக்கிரமிப்பால், அந்த பள்ளிவாசலை ஒருவன் திருட முயற்சி செய்தால், அந்த பள்ளிவாசலுக்கு நீதான் கட்டினாய், நீ தொழக்கூடாது என்று தடுத்தால் நம்முடைய உள்ளங்கள் எந்த அளவிற்கு கொதிப்பையும் வேதனையையும் ஏற்படும். ஆனால் 4 புனித நபிமார்களால், 4 நபிமார்களினுடைய இரத்தத்தால், 4 நபிமார்களினுடைய வேர்வையால், 4 நபிமார்களினுடைய உழைப்பால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் 4 பள்ளிவாசல். அதில் ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு புலன் நிர்மாணம் செய்யப்பட்டது. மஸ்ஜிதுன் நபவி, அல்லாஹ்வுடைய தூதர் செங்கலை சுமந்த அந்த பள்ளிவாசலை கட்டினார். மஸ்ஜிதுல் குபா, நபி தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் குபா என்ற இடத்தில் பள்ளிவாசலை கட்டினார்கள். 4வதாக மஸ்ஜிதுல் அக்ஸா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஆயிரக்கணக்கான நபிமார்களினுடைய வேர்வையால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சிறப்புகளை பற்றி பேசும் பொழுது, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய புகழை பற்றி பேசும் பொழுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஜின்களை கொண்டு அந்த பள்ளிவாசலை கெட்ட ஆரம்பித்த பொழுது 3 பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டார். அல்லாஹுவே, இமாம் அல்பானி ரஹிமகுல்லா இந்த செய்தியை சஹீஹ் என்பதாக பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுவே, அல்லாஹுவே, இப்பொழுது நான் ஒரு பள்ளிவாசலை புலன் நிர்மாணம் செய்திருக்கிறேன். நான் இந்த பள்ளிவாசலை கட்டியதற்கு பிறகு 3 பிரார்த்தனை உன்னிடத்தில் கேட்கிறேன். அதில் ஒரு பிரார்த்தனை, இந்த பூமியில் நியாயமான முறையில் நீதி செலுத்தக்கூடிய நீதிபதியாக என்னை நீ ஆக்குவாயாக. 2வது பிரார்த்தனை, இந்த பூமியில் யாருக்குமே கொடுக்காத, இந்த பூமியில் யாருக்குமே வழங்காத பதவியை, ஆட்சியை நீ எனக்கு தருவாயாக. 3வது பிரார்த்தனை, அல்லாஹுவே, நான் கட்டிய இந்த பள்ளிவாசலுக்குள் ஒரு மனிதன் நுழைந்தால், தொழ வேண்டும் என்ற ஒரே நியத்தில் ஒரு மனிதன் நுழைவான் என்று சொன்னால், அவன் 2 ரக்காத்துகளை உனக்காக வேண்டி தொழுதால் அவனுடைய அத்தனை பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அல்லாஹுவே, அவன் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்து வந்தால் எப்படி ஒரு தூய்மையான குழந்தையாக பிறந்து வருவானோ அதே போன்றவன் பிறந்து வர வேண்டும் அல்லாஹுவே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், 2 பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நீதிபதியாக அல்லாஹ் ஆக்கினான், மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக அல்லாஹ் ஆக்கினான். 3வது பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. வஅர்ஜு, நான் விரும்புகிறேன், நான் ஆசைப்படுகிறேன், என்னுடைய உள்ளத்திலே ஒரு அன்பும் ஒரு ஆசமும் உதிக்குகிறது. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 3வது பிரார்த்தனையையும் அல்லாஹ் ஏற்றிருந்தால் எவ்வளவு நல்ல முறையில் இருந்திருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை புகழ்ந்து கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு மஸ்ஜிதுல் அக்ஸா. ஏதோ இன்றைக்கு பலஸ்தீனினுடைய ஒரு பிரச்சனையை போன்று, ஏதோ இன்றைக்கு இந்த உம்மத்தினுடைய அரபுகளினுடைய ஒரு பிரச்சனையை போன்று இன்றைக்கு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா யார் கடத்திலே இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வெற்றியை நீங்கள் படித்து பாருங்கள். இன்று வரை உலக வரலாற்றாய்வாளர்களால் கணக்கிட முடியவில்லை இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக வேண்டி கொலை செய்யப்பட்ட அந்த ஷஹாதத்துகளை. இன்று வரை உலகத்தினுடைய பொருளாதார நிபுணர்களால் கணக்கிட முடியவில்லை இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக வேண்டி இழக்கப்பட்ட சொத்துக்களை. இன்று வரை கணக்கிட முடியவில்லை இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்பதற்காக வேண்டி எத்தனை உயிர்களை இந்த இஸ்லாமிய சமூகம் இழந்திருக்கிறார்கள் என்பதை ஆரம்பத்தில் இருந்து அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கிறிஸ்தவர்களினுடைய கரத்தில் இருந்த பொழுது கூட இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்வார்கள், ஸல்லைத மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்வ பைத்தல் மக்தஸி في 16 شهر أو 17 شهر ثم صرفنا إلى القبلة. நாம் எல்லாம் இன்றைக்கு கிபிலாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் இன்றைக்கு காபாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை முன்னோக்கி தொழாமல் மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தான் அல்லாஹ்வுடைய தொழுதார் என்று சொன்னார். நம்முடைய முதல் கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸா. நம்முடைய தூதரும் நபித்தோழர்களும் 17 மாத காலங்கள் கிபிலாவாக நின்று வணங்கிய ஒரு இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா. நம்முடைய தூதர் மிஅராஜிற்கு சென்ற இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா.
அத்தனை நபிமார்களினுடைய காலடி தடம் பதியப்பட்ட இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா. மூன்றாவது அல் ஹரமுஸ் சாலிஸ், மூன்றாவது புனித ஸ்தலம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களினுடைய கரத்தினால் கட்டப்பட்ட இடம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மற்ற பள்ளியில் தொழுவதை விட அந்த பள்ளியில் தொழுவது 500 ரக்காத்துகளினுடைய நன்மையை அதிகப்படுத்தி தரக்கூடிய இடம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒரு முறை தக்பீர் கட்டினால் நம்முடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய இடம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. பாரக்னா ஹவுலா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எந்த இடத்தில் அமைந்திருக்குமோ அதை சுத்தி அல்லாஹ் பரக்கத்தை பொழிந்த இடம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் இடத்தில் நபி தோழர்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய விஷயத்தில் நீங்கள் எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய விஷயத்தில் எங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், அல் அர்துல் மஹ்ஷர், நாளைக்கு மஹ்ஷர் என்ற பூமியை அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தான் உருவாக்குவான். இந்த அளவுக்கு கண்ணியத்திற்குரிய ஒரு பூமி. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் பொழுது இதே மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்பதற்காக வேண்டி அமீனு ஹாதிஹில் உம்மஹ் அபூ உபைதா என்ற நபித்தோழரினுடைய தலைமையில், அம்ர் இப்னு ஆஸினுடைய நபித்தோழரினுடைய தலைமையில், ஹாலித் இப்னு வலீத் என்ற நபித்தோழர்களுடைய தலைமையில், இந்த 3 நபித்தோழர்களினுடைய தலைமையில் இப்பொழுது இஸ்லாமிய உலகம் கிட்டத்தட்ட 2 மாத காலம் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்பதற்காக வேண்டி, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுவதற்காக வேண்டி கிறிஸ்தவ உம்மத்தோடு சண்டையிட்டார்கள், ரோமர்களோடு. இப்பொழுது அந்த ஷாமில் இருந்து வெற்றி செய்தி வரும். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு கேட்பார்கள், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக வேண்டி நம்முடைய எத்தனை நபித்தோழர்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள்? அப்பொழுது அந்த ஒற்றன் சொல்வான், 8500 நபித்தோழர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்பதற்காக வேண்டி யானைகளினுடைய தும்பிக்கையினால், யானைகளினுடைய கால்களுக்கு கீழே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சாவியை உமர் ரலியல்லாஹு கையில் பெற்றவராக இப்பொழுது முதலாவதாக தொழுகை நடத்தப்படும். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நுழையும் பொழுது அந்த இடம் முழுவதும் குப்பைகளை கொட்டக்கூடிய ஒரு இடமாக, சாக்கடைகள் ஓட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அந்த கிறிஸ்தவர்கள் உருவாக்கி இருப்பார்கள். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு தன்னுடைய கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்க அத்தனை நபித்தோழர்களும் தங்களினுடைய கரங்களினால் அல் ஹரமுஸ் சாலிஸ், நம்முடைய 3வது புனித ஸ்தலம் இல்லையா, சாக்கடைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய 3வது புனித ஸ்தலம் இல்லையா, குப்பைகள் கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தினால் சுத்தப்படுத்தப்பட்டு உமர் ரலியல்லாஹு பாங்கு சொல்வார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் பாங்கு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அழுது கொண்டிருப்பார், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அழுது கொண்டிருப்பார். இப்பொழுது பாங்கு சொல்லி முடித்தவுடன் உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், நம்முடைய கண்கள் கலங்குவதினுடைய காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய கண்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது கலங்குவதினுடைய காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், உதுது சித்தன், 6 விஷயங்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். பைன யதிஸ்ஸா, மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால், மறுமை நாள் உருவாகுவதற்கு முன்னால், மறுமை நாள் இந்த உலகத்திலே நிகழ்வதற்கு முன்னால் 6 விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த 6 விஷயங்களை நீங்கள் பார்த்து விட்டால் அல்லாஹ் மறுமை நாளை கொண்டு வருவான். அதிலே முதல் விஷயம் மௌத்தி, என்னுடைய மரணத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால், நான் உங்களை விட்டு மரணித்து விட்டால் மறுமை நாளை நீங்கள் எதிர்பாருங்கள். இரண்டாவது, அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டு கிறிஸ்தவர்களால் குப்பை கூடமாக ஆக்கப்பட்டு பிலஸ்தீனினுடைய சாக்கடைகள் திருப்பி வைக்கப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீங்கள் வெற்றி கொள்வீர்களே ஆனால் மறுமையினுடைய நாளை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். நம்முடைய கண்கள் கலங்குவதினுடைய காரணம் என்ன தெரியுமா? இந்த பள்ளியில் தொழுவதற்கு தான் 8500 நபித்தோழர்களை இழந்திருக்கிறோம். இந்த பள்ளியை மீட்பதற்கு தான் எண்ணிலடங்காத சஹாபாக்கள் தங்கள் குழந்தைகளை அனாதையாக்கினார்கள். இதே மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு தான் எத்தனையோ பெண்கள் விதவையாக்கப்பட்டார்கள். இதே மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு தான் எத்தனையோ சொத்துகள் சீரழிக்கப்பட்டது. அவர்களினுடைய தியாகத்தால் எம்முடைய கண்கள் கலங்கி கொண்டிருக்கிறது. நபித்தோழர்களினுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டது மஸ்ஜிதுல் அக்ஸா. நபித்தோழர்களினுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து மீட்கப்பட்டது மஸ்ஜிதுல் அக்ஸா. நபித்தோழர்கள் அனாதையாக ஆக்கப்பட்டு மீட்கப்பட்டது மஸ்ஜிதுல் அக்ஸா. நபித்தோழர்களினுடைய மனைவிகள் எல்லாம் நாங்கள் விதவையாக ஆக தயார், நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டு விட்டு வாருங்கள் என்று வழி அனுப்பிய தேசம் மஸ்ஜிதுல் அக்ஸா.
இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய நிலைமைகள் என்ன? ஒரு கட்டத்தில் ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் மீண்டும் கிறிஸ்தவ உலகம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டுக் கொள்கிறார்கள். நீங்கள் வேண்டுமையானால் இன்டர்நெட்டிலே உங்களுக்கு தொடர்பு இருக்குமையானால் கிறிஸ்தவர்கள் எழுதிய புத்தகம் இருக்கிறது, யூதர்கள் எழுதிய புத்தகம் இருக்கிறது. அன்றைக்கு அந்த கிறிஸ்தவர்களினுடைய கரத்தில் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சென்றதினால் கிட்டத்தட்ட அந்த பலஸ்தீன் முழுவதும் ஒரு ஆறுகளை போன்று குதிரையினுடைய கெண்டை கால்களை எல்லாம் மூடக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களினுடைய ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருந்தது மஸ்ஜிதுல் அக்ஸாவில். சிலுவை யுத்த வீரர்களினுடைய கரத்தில் ஆறுகளை போன்று ரத்தத்தை கொடுத்து மீட்கப்பட்ட தேசம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. சிலுவை யுத்த வீரர்களினுடைய கரத்தில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான முஸ்லிம்களினுடைய உடல்கள் எல்லாம் அப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது மஸ்ஜிதுல் அக்ஸாவில். அத்தனை இழப்புகளுக்கு பிறகு மீட்கப்பட்ட ஒரு தேசம், மீட்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மீண்டும் ஒரு கட்டத்தில் ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில் முஸ்லிம்கள் ஸலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய ஒரு புரட்சியாளரினுடைய கரத்தில் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கிடைக்குகிறது. கிட்டத்தட்ட 1947 வரை இஸ்லாமிய உலகத்தில் தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது. 1947ஆம் ஆண்டு மீண்டும் கிறிஸ்தவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிரிட்டனினுடைய தலைமையில் மீட்டெடுக்கிறார்கள். 1968ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி மீண்டும் யூதர் சமூகம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய எதிரிகளான அந்த யூதர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை தங்களினுடைய கைகளுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இது வரலாறாக இருக்கலாம். ஆனால் இந்த யூதர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டதற்கு பிறகு 1968க்கு பிறகு அவர்கள் முதலாவதாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நுழைகிறார்கள். 1967ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் ஆண்டு, இப்போ ஜூலை 28ஆம் தேதி அந்த யூதர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நுழைந்தவுடன் அவர்களுக்கென்று ஒரு தனி இடத்திலே அவர்கள் வணக்கம் செலுத்திவிட்டு இப்பொழுது ஸலாஹுத்தீன் அய்யூபியால் உருவாக்கப்பட்ட ஜங்கி நூருத்தீன் ஜங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு மிம்பர் இருக்கும். அந்த மிம்பரின் மீது ஏறியவர்களாக அந்த யூதர்களினுடைய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அந்த யூத பிரதமர் பேசிய முதல் வார்த்தை 1967 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்து விட்டார், இப்பொழுது பொட்டைகளை சேலைகளை உடுத்தக்கூடிய பெண்களை தான் பலஸ்தீனிலும் அரபு தேசத்திலும் முஹம்மது விட்டு வைத்திருக்கிறார். அவர்களினுடைய வார்த்தை என்ன? மஸ்ஜிதுல் அக்ஸாவை அந்த யூதர்கள் பிடித்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்து விட்டார், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஆண்கள் அல்ல, சேலைகளை உடுத்திய பெண்கள், சுடிதார்களை அணிந்திய பெண்கள், பாவடைகளை உடுத்திய பெண்களை தான் இன்றைக்கு அரபு தேசத்திலும் பலஸ்தீனிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வைத்திருக்கிறார். நாங்கள் பெண்களோடு போராட தயாரில்லை, பாவடை உடுத்தியவர்களோடு போராட தயாரில்லை என்பதாக 1967 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பால் ஆரம்பத்தில் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை யூதர்கள் கைப்பற்றியவுடன் அவர்களினுடைய முதல் ஒரு வார்த்தை 1983 1982 இருந்து இப்பொழுது அவர்களினுடைய சிந்தனையை மாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். யூதர்களினுடைய கொள்கை என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற ஒரு அக்ஸா இருக்கக்கூடாது, மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. நம்முடைய பள்ளிவாசலுக்குள் ஒருவன் சூவை அணிந்து விட்டு வந்தால், நம்முடைய பள்ளிவாசலுக்குள் ஒரு இறை மறுப்பாளன் அநியாயமாக நடந்து விட்டால், நம்முடைய பள்ளிவாசலினுடைய திண்ணையிலே ஒருவன் ஒரு பன்றிக்கரியை போட்டுவிட்டால், நம்முடைய பள்ளிவாசலை ஒருவன் விமர்சித்தால், உங்களினுடைய உள்ளமும் என்னுடைய உள்ளமும் எந்த அளவுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு யூதர்கள் 1967 தங்கள் கரத்தில் கொண்டு வந்தார்களோ அன்றைக்கு இருந்தவர்கள் ஒரு திட்டமிட ஆரம்பித்து விட்டார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிக்க வேண்டும், மஸ்ஜிதுல் அக்ஸாவை புதைக்க வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸா எந்த இடத்திலே இருந்ததோ அந்த இடத்திலே ஹிர்கல் சுலைமான் என்று சொல்லக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு பெரிய கோயிலை கட்ட வேண்டும். ஆதலால் நேரடியாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடித்தால் முஸ்லிம் சமூகம் கொதித்தெழுந்து விடுவார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மீது நேரடியாக ஒரு சில நொடிகள் போதும் இஸ்ரேலினுடைய அணு ஆயுதங்கள் எல்லாம் எதை நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யூடியூப்பிற்கு உங்களுக்கு செல்ல வசதியாக இருக்குமே, ஆனால் சென்று பாருங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய அந்த குப்பாவின் மீது அணு ஆயுதங்கள் வந்து கொண்டே இருக்கும். எத்தனையோ இஸ்லாமிய முஸ்லிம்கள், பலஸ்தீனினுடைய முஸ்லிம்கள் எல்லாம் தங்கள் இதயத்தின் மீது அந்த அணு ஆயுதங்களை தாங்கியவர்களாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து சுட்டுக் கொண்டிருக்கும் இஸ்ரேலிய ராணுவம், ஒவ்வொரு இஸ்லாமிய பலஸ்தீனினுடைய பெண்ணும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வரக்கூடிய குண்டுகளை எல்லாம் தங்கள் மீது தாங்கிய
போராடியவர்களாக இன்றைக்கு ஒரு சிறிய கூட்டம் அந்த அக்ஸாவிற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விளைவு என்று சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிக்க வேண்டும். நேரடியாக இடித்து விட்டால் இப்பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய நிலைமையை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நேரடியாக இடித்து விட்டால் முஸ்லிம் உலகம் கொந்தளித்து விடும் என்பதற்காக வேண்டி இப்பொழுது அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற போர்வையில் குப்பத்து ஸஹ்ரா என்று சொல்லக்கூடிய மர்வானினுடைய ஆட்சியின் பொழுது கெட்டப்பட்ட அது வெறும் டூம் மாத்திரம்தான். அந்த டூமுக்கு கீழே போய் பார்த்தால் வெறும் பாறைகள் மாத்திரம்தான் இருக்கும். அது அல்ல மஸ்ஜிதுல் அக்ஸா. அதை மஸ்ஜிதுல் அக்ஸாவாக நம்முடைய பார்வையில் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க மஸ்ஜிதுல் அக்ஸா இன்டர்நெட்ல தட்டினீங்கன்னா ரொம்ப இடத்துல அந்த மஸ்ஜிது அதாவது குப்பத்து ஸஹ்ரா அந்த சிகப்பு நிற அந்த தங்க நிற டூம் தான் வந்து கொண்டிருக்கும். அது கீழே நின்று யாருமே தொழ மாட்டாங்க. அது ஒரு பள்ளியே கிடையாது. அது கெட்டப்பட்ட ஒரு பாறைக்கு மேல் கெட்டப்பட்ட ஒரு சாதாரண ஒரு டூம் மாத்திரம்தான். அதை மஸ்ஜிதுல் அக்ஸாவாக நம்முடைய பார்வையில் காமித்து 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 இனி ஒரு இடத்திலே கருப்பு நிறத்திலே இடிக்கப்பட்டு ஒரு மஸ்ஜிதுல் அக்ஸா அங்கே குப்பைகள் கொட்டப்பட்ட ஒரு இடமாக இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே அகழ்வாராய்ச்சி என்ற பெயரிலே இப்பொழுது நீங்கள் போய் பார்த்தாலும் சரி ஆயிரக்கணக்கான கோடாரிகளை கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு கீழே இடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை மண்களையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் கீழே இருக்கக்கூடிய அத்தனை மண்களையும் எடுத்து விட்டார்கள். நீங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய நிலைமை என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மீது ஒரு குண்டு போட வேண்டாம். பிலஸ்தீனின் மீது ஒரு பெரிய ஒரு குண்டை போட்டால் மஸ்ஜிதுல் அக்ஸா தானாக இடிந்துவிடும். இதுதான் இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய நிலைமை. அத்தனை யூதர்களினுடைய திட்டம் என்ன? எம்முடைய பார்வையில் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று ஒன்றை காமிச்சுக்கிட்டு உண்மையான மஸ்ஜிதுல் அக்ஸால மீண்டும் நான் சொல்கிறேன், அவர்கள் 1967 மஸ்ஜிதுல் அக்ஸாவை யூதர்கள் வெற்றி பெற்றவுடன் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் பாதி இடத்தை யூதர்களினுடைய கோயிலாக நம்முடைய பள்ளியில் ஒருவன் செருப்பை அணிந்து வந்தால், நம்முடைய பள்ளியில் ஒரு காஃபிர் இறை மறுப்பாளன் தவறாக நடந்து கொண்டால் எம்முடைய உள்ளம் பதறும் என்று சொன்னால், நபிமார்களால் கெட்டப்பட்டு நபிமார்களால் நாவுகளால் சுப செய்தி சொல்லப்பட்டு இந்த உம்மத்தினுடைய மூன்றாவது இரண்டாவது புனித ஸ்தலமான அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இன்றைக்கு யூத கோயிலாக பாதி கோயில் யூதராக மாறிவிட்டது. கொஞ்சம் சில நேரங்களில் மாத்திரம் உலகத்திற்கு காமிப்பதற்காக வேண்டி சில நேரங்களில் மாத்திரம் அந்த கதவுகள் திறக்கப்படும். அதிலும் கிட்டத்தட்ட 8 கதவுகள் உண்டு. அதில் 6 கதவுகள் மூடப்பட்டு விட்டது. 6 கதவுகளை இடித்து விட்டார்கள். 2 கதவுகளின் மூலியமாக என்றைக்காவது தாங்கள் நினைக்கும் பொழுது துப்பாக்கி முனையில் முஸ்லிம்களை அனுமதி அளிப்பார்கள். அங்கே இஸ்லாமிய சமூகம் போய் சுஜூது செய்து விட்டு வரும். ஆனால் அதே சமயத்தில் யூதர்கள், நான் மீண்டும் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நாம் ஞாயிற்றுக்கிழமை யூதர்களினுடைய வரலாறு என்ற ஒரு தலைப்பிலேயே ஒரு தொடர் உரையை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வீடியோக்களை நேரடியாக போட்டவர்களாக எது மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய நிலைமையை பாருங்கள். நம்முடைய பள்ளியில் ஒருவன் சூவை போட்டு வந்தால் நம்முடைய உள்ளம் பதறும் என்று சொன்னால், யூதர்கள் அப்படி டான்ஸ் ஆடியவர்களாக, ஆடைகளை தூக்கியவர்களாக, ஆண்களும் பெண்களும் முத்தம் கொடுத்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்டு நபிமார்களினுடைய நாவுகளால் புனிதப்படுத்தப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை பாடியவர்களாக மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள் நுழைந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த வாரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன தெரியுமா? இந்த வருடத்தோடி மஸ்ஜிதுல் அக்ஸாவை முழுமையாக இடிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இன்றைக்கு முழு யூதர்களினுடைய இஸ்ரேலினுடைய துப்பாக்கிகளும் குண்டுகளும் இன்றைக்கு அக்ஸாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அத்தனை குண்டுகளையும் இன்றைக்கு சுடுகிறார்கள் யூதர்கள் எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய குப்பாவை நோக்கி. இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா பாதி இடங்கள் எரிக்கப்பட்டு விட்டது. பாதி இடங்கள் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. மீதி பாதி இடங்களுக்குள் முஸ்லிம்கள் நுழைவதற்கே தடை செய்யப்பட்டு விட்டது. கொஞ்சம் இடங்களில் முஸ்லிம்கள் நுழைவார்கள். அதுவும் அவ்வப்பொழுது என்றைக்காவது கெஞ்சி கூத்தாடி இஸ்ரேலில் இருந்து விசா அடித்து வறுமையானால் அன்றைக்கு மாத்திரம் நாங்கள் நுழைய முடியும். ஆனால் குப்பத்து ஸஹ்ராவுக்குள் எப்பொழுது வேண்டுமானால் நுழைந்து கொள்ளலாம். ஆனால் உண்மையான மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நுழைய விடாமல் கீழே தோண்டி 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 அத்தனை மண்களையும் எடுத்துவிட்டு இன்றைக்கு செங்கலின் மீது கற்களின் மீது நின்று கொண்டிருக்கிறது. பலஸ்தீனினுடைய இஸ்ரேலினுடைய அத்தனை சாக்கடைகளும் இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கீழே தான் உள்ளே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன் இஸ்ரேலினுடைய சாக்கடை ஓடக்கூடிய சாக்கடையாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா யூதர்களினுடைய கோயிலாக மாறி இருக்கிறது.
இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா யூதர்கள் எரிக்கக்கூடிய அளவிற்கு, யூதர்கள் எப்பொழுது வேண்டுமே ஆனாலும் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு உள்ளே வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவர்களுக்கென்று திறந்து விடப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு இஸ்லாமிய சமூகம் எந்த நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் இது எம்முடைய அக்ஸா இல்லையா? குதுசுனா குதுசுக்கும், நம்முடைய புனித ஸ்தலமும் உங்களினுடைய புனித ஸ்தலமும் அதுதான். இது என்ன பலஸ்தீனினுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையா? இது என்ன அரபுகளினுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையா? இந்தியா முழு உலகத்தில் இரண்டாவது ஒரு பெரிய தேசம், இஸ்லாமிய தேசம் இந்தியா. இன்றைய காலகட்டம் வேண்டாம், ஒரு குஃபார் காந்தி இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் வெற்றி பெறும் பொழுது அவர் கண்ணீர் விட்டு உலகத்திற்கு கடிதம் எழுதினார். எந்த ஒரு சமயத்திலும் இஸ்ரேலை இந்தியா ஆதரிக்காது, எந்த ஒரு சமயத்திலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள் யூதர்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். அதே கிட்டத்தட்ட 68 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்பதற்காக வேண்டி இந்தியாவில் ஹிலாஃபத் என்ற ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து வரக்கூடிய அந்த பெரிய நாட்டு தளபதி இந்திய முஸ்லிம்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கடிதம் எழுதினார். ஒட்டுமொத்த முஸ்லிம்களை விட இந்திய முஸ்லிம்கள் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பதற்கு, யூதர்களை விரட்டுவதற்கு உலக அளவிலே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்பதாக அன்றைக்கு ஒட்டுமொத்த உலகம் அரபு நாடுகள் இருக்கும் பொழுது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய தலைவர் இந்திய முஸ்லிம்களுக்கு தான் புகழ்ந்து கடிதம் எழுதினார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் தௌஹீதில் வார்த்தெடுத்து விட்டோம், நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய எழுச்சியை சம்பாதித்து விட்டோம், நாங்கள் எல்லாம் பெரிய இயக்கங்களை வைத்திருக்கிறோம், எங்களுக்கு பின்னால் பெரிய கூட்டங்கள் இருக்கிறார்கள் என்பதாக நாங்கள் தம்மட்டம் அடிக்கிறோமே. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்பதற்கு நாங்கள் என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? நம்முடைய குழந்தையிடத்திலாவது இந்த வரலாறை படித்திருப்போமா? நம்முடைய குழந்தையிடத்திலாவது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய நிலைமையை பேசி இருப்போமா? அல்லது நமக்காவது தெரியுமா எது மஸ்ஜிதுல் அக்ஸா? ஏதோ ஒரு யூதன் ஒரு விதத்தை காமிக்கிறான். எந்த அளவுக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்று சொன்னால், யூதர்களினுடைய மீடியோக்களை எல்லாம் தாண்டி இஸ்லாமியர்களினுடைய மீடியோக்கள் கூட, இஸ்லாமியர்களினுடைய புத்தகங்களில் கூட வரக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பெயரில் இருட்டடிப்பு செய்யப்பட்டு குப்பத்து சஹராவை இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இன்றைக்கு இஸ்லாமிய உலகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வரலாறுகள் புதைக்கப்பட்டு நம்முடைய மஸ்ஜிதுல் அக்ஸா இன்னும் ஒரு சில நாட்களிலோ இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் புதைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரிய செயற்கையாகவே, அதாவது சாலமன் கோயில் என்று சொல்லக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கோயில் எப்படி இருக்க வேண்டும் என்று செயற்கையாக கட்டிவிட்டார்கள். எப்பொழுது வேண்டுமே ஆனாலும் நேரடியாக யூதர்கள் பலஸ்தீன மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிக்க மாட்டார்கள். கீழே இருக்கக்கூடிய அத்தனை மண்ணையும் அவர்கள் எடுத்து விட்டதினால் ஒரு சிறிய ஒரு பூகம்பம் வந்தால் மஸ்ஜிதுல் அக்ஸா விழுந்துவிடும். இப்பொழுது யூதர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களா? என்றைக்காவது ஒரு நாள் எங்களினுடைய இறைவன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிப்பான் என்பதாக அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் கூட உண்மையில் அவர்கள் தான் கீழே இருந்து இடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படி புதைக்கப்படும், ஒரு நாள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படி ஆட்டம் காணி விழ ஆரம்பிக்கும். அப்பொழுது அந்த யூதர்கள் பார்த்தீர்களா இல்லையா, எங்களினுடைய இடத்தை நீங்கள் அபகரித்ததினால் உங்களினுடைய இறைவனே மஸ்ஜிதுல் அக்ஸாவை கீழே தள்ளிவிட்டார் என்று சொன்னவர்களாக அதற்கு பிறகு எப்படி பாபர் மஸ்ஜிதினுடைய விஷயத்தில் ஆரம்பத்தில் ஒரு சிலையை வைத்தார்கள், அதற்கு பிறகு அந்த சிலைக்கு வழிபாடுவதற்கு திறந்து விட்டார்கள், அதற்கு பிறகு இடிப்போம் என்று மிரட்டினார்கள், அதற்கு பிறகு இடித்தார்கள், அதற்கு பிறகு கோயிலாக மாற்றினார்கள், அதற்கு பிறகு தீர்ப்பு என்ற அடிப்படையில் எப்படி நமக்கு கட்ட பஞ்சாயத்து செய்தார்களோ, கண்களுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டிலேயே இப்படித்தான் பள்ளிக்கு தீர்ப்பு என்று சொன்னால் உலகத்தினுடைய அரசர்களும் அவர்கள்தான், உலகத்தினுடைய மிகப்பெரிய திறமைசாலிகளும் அவர்கள்தான். இன்றைக்கு அதே திட்டத்தின் கீழ்தான் ஆரம்பத்தில் உள்ளே நுழைந்தார்கள். அதற்கு பிறகு இந்த இடம் எங்களினுடைய இடம், நாங்கள் கோயிலாக வணங்க வேண்டும் என்று பாதியை பிரித்தார்கள். அதற்கு பிறகு அகழ்வாராய்ச்சி என்ற பெயரிலே கீழே தோண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை மண்ணையும் எடுத்து விட்டார்கள். இப்பொழுது திடீரென்று மஸ்ஜிதுல் அக்ஸா விழும். அப்படி செயற்கையான அந்த சாலமனினுடைய கோயிலை அந்த இடத்தில் கெட்டுவதுதான் யூதர்களினுடைய கொள்கையாக இருக்கும் என்பதாக ஒட்டுமொத்த யூதர்கள் பகிரங்கமாக பேசுகிறார்கள். எங்களினுடைய கொள்கையே மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடித்து விட்டுதான் நாங்கள் அந்த இடத்தில் சாலமன் என்ற கோயிலை கெட்டப் போகிறோம் என்பதாக இன்றைக்கு யூதர்கள் தெளிவாக பகிரங்கப்படுத்தி கொண்டு அதற்கு நேராக அவர்கள் இன்றைக்கு அக்கிரமங்களையும் அநியாயங்களும் இகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சொந்தக்காரர்களாகிய நாங்கள் அதை பாதுகாப்பதற்கு எதை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பதற்கு என்ன திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம்?
இந்த நிலைமையில் எனக்கு மரணம் ஒருமையானால் நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் விசாரிப்பான் என்று சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸா சஹாபாக்களினுடைய இரத்தத்தால், நபிமார்களினுடைய தியாகத்தால், சிலுவை யுத்த வீரர்களினுடைய கேடுகட்ட அந்த கலவரங்களால் மீட்கப்பட்ட அந்த தேசம் இன்றைக்கு யூத சமூகத்தால் இடிக்கப்பட்டதே. இதை நினைத்து நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? அதன் வரலாறை நீ படித்தாயா? அதற்காக வேண்டி ஒரு துரும்பையாவது நீ எடுத்து வைத்தாயா என்று நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பான் என்று சொன்னால், நாளைக்கு ஹாலிதையும் நாங்கள் மஹ்ஷரில் சந்திப்போம், நாளைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாளைக்கு மஹ்ஷரில் சந்திப்போம், அபூ உபாதாவையும் நாளைக்கு நாங்கள் மஹ்ஷரில் சந்திப்போம், இக்ரிமா இப்னு அபீ ஜஹலையும் நாளைக்கு மஹ்ஷரில் நாங்கள் சந்திப்போம். அவர்கள் எல்லாம் நாளைக்கு நம்முடைய சட்டைகளை பிடித்து நம்முடைய இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஒரு யூதர்களினுடைய கரத்திலே இடிபடுவதற்கு, யூதர்கள் அல்லாஹ்வுக்கு இணையான வார்த்தையை கோயிலாக ஆக்குவதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீர்களே என்று எம்மை பார்த்து கேட்க மாட்டார்கள் என்று எந்த ஒரு தைரியத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது நம்முடைய புனித ஸ்தலம். இது பலஸ்தீனினுடைய ஒரு பிரச்சனை அல்ல, இது அரபுகளினுடைய ஒரு பிரச்சனை அல்ல, முழு இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஒரு பிரச்சனை. ஆதலால் இந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எப்படி பாதுகாக்க வேண்டும்? நாங்கள் ஆரம்பத்தில் பாதுகாக்க தவறினோம். 1947 பாதுகாக்க தவறினோம். யூதர்கள் பலஸ்தீனை பிடித்தார்கள். 1967 நாங்கள் பாதுகாக்க தவறினோம். யூதர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிடித்தார்கள். 1983 82 பாதுகாக்க தவறினோம். மனித வெடிகுண்டுகளாக உள்ளே போய் வெடித்து சிதறினார்கள் யூதர்கள். 42 யூதர்கள் கிட்டத்தட்ட 86 முறை மனித வெடிகுண்டுகளாக மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நுழைந்து வெடித்திருக்கிறார்கள். இப்படி நாங்கள் ஒவ்வொரு முறை தவறு செய்ய 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 ஒரு கட்டத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா அவர்கள் கரத்திலே சென்று கோயிலாக மாறி இன்றைக்கு இடிக்கப்படக்கூடிய அளவிற்கு, இன்றைக்கா நாளைக்கா என்று உயிர் ஊசலாடக்கூடிய அளவில் இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த இஸ்லாம் என்ற அந்த சகோதரத்துவத்தின் மீது நாட்டுப்பற்றுகளை தூக்கி எறிந்தவர்களாக, மொழிப்பற்றுகளை தூக்கி எறிந்தவர்களாக, இயக்கப்பற்றுகளை தூக்கி எறிந்தவர்களாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக வேண்டி இந்தியாவில் போராடினார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக வேண்டி ஆட்சியாளர்களை இந்தியாவில் போராட தூண்டினார்கள். ஆனால் 60 ஆண்டுகளை தாண்டி இஸ்லாம் எழுச்சி பெற்றிருக்கிறது, தௌஹீத் எழுச்சி பெற்றிருக்கிறது, இயக்கங்கள் அதிகமாக இருக்கிறது, முஸ்லிம்கள் கோடிகளை தாண்டி விட்டார்கள் என்று பெருமை பேசக்கூடிய நாங்கள் என்ன முயற்சியை மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக வேண்டி செய்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நாங்கள் ஆழமாக அத்தனை இயக்க தலைவர்களும் அத்தனை இயக்க தொண்டர்களும் லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழிந்த ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு நொடி யோசிக்க வேண்டும். என்னுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக வேண்டி நான் என்ன அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதை யோசிப்பதற்கு தான் இந்த ஜும்மாவினுடைய உரையை நாங்கள் உங்களுக்கு தேர்வு செய்திருக்கிறோம். இறுதியாக எவ்வளவுதான் அக்கிரமங்கள் இழக்கப்பட்டாலும் சரி, எவ்வளவுதான் எங்களினுடைய அக்ஸா இடிக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், லா தகூமுஸ் ஸாஅ ஹத்தா துகாத்திலுல் யஹூத حتى يقول الحجر وراء اليهود يا مسلم هذا يهودي ورائي فاقتله. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், லா தகூமுஸ் ஸாஅ, கியாமத் நாள் வராது, கியாமத் நாள் வராது. நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்க தவறிவிட்டோமே. இந்த ஒரு ஹதீஸை சொல்கிறேன், யூதர்கள் எந்த அளவுக்கு நபிமொழிக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், கியாமத் நாளை அல்லாஹ் உருவாக்க மாட்டான். எதுவரை தெரியுமா? ஹத்தா துகாத்திலுல் யஹூத், யூதர்களினுடைய கழுத்துகளை நீங்கள் வெட்டக்கூடிய வரை, யூதர்களை துரத்தி துரத்தி நீங்கள் வெட்டக்கூடிய வரை அல்லாஹ் கியாமத் நாளை உருவாக்க மாட்டான். அந்த சமயத்தில் யூதர்கள் எல்லாம் அல் ஹஜர வஷ்ஷஜர், மரங்களுக்கு பின்னாலும் பாறைகளுக்கு பின்னாலும் அந்த யூதர்கள் அப்படி தங்களினுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி நுழையும் பொழுது, அப்பொழுது அந்த மரம் பேசும், அந்த பாறை பேசும், யா முஸ்லிம், ஓ முஸ்லிமே, யா அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமையே, ஹாதா யஹூதி வராஇ, எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான், தஆல் வா, அவனுடைய கழுத்தை நீ வெட்டி என்பதாக ஒட்டுமொத்த மரங்களும் ஒட்டுமொத்த பாறைகளும் பேசும். ஒரு கட்டத்தில் எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கோயிலாக ஆக்கலாம், எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை குப்பை கூடமாக ஆக்கலாம், எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு கீழே சாக்கடையை ஓட்டலாம் என்பதாக எந்த யூதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே யூதர்களினுடைய கழுத்தை வெட்டாத வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையினுடைய நாளை உருவாக்க மாட்டான். இறுதி வெற்றி மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் மூமின்களினுடைய கரத்தில் கொடுப்பான். என்றாலும் ஒரே ஒரு மரம் மாத்திரம்தான்
இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கிறது? கியாமத் நாளினுடைய நெருக்கத்தில் யூதர்களை வெட்டுவோம், கியாமத் நாளினுடைய நெருக்கத்தில் யூதர்களை தோல்வியடைய செய்வோம். என்ன முயற்சி செய்திருக்கிறோம் யூதர்களை தோல்வியடைய செய்வதற்கு? யூதர்களினுடைய கழுத்தை வெட்டுவதற்கு என்ன ஆயுதங்களை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம்? யூதர்களை இந்த பூமியில் புதைப்பதற்கு என்ன திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம்? அதே ஹதீஸினுடைய ஒரே ஒரு வாக்கியம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள். அதே சமயத்தில் அத்தனை மரங்களும் யூதர்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது, அத்தனை பாறைகளும் யூதர்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது, ஒரே ஒரு பாறை இருக்கிறது, ஒரே ஒரு மரம் இருக்கிறது. அந்த ஒரு மரம் மாத்திரம் யூதர்களை மாட்டி கொடுக்காது. அந்த ஒரு மரம் மாத்திரம் ஒர்க்கது என்று சொல்லக்கூடிய மரம் மின் ஷஜரத்தில் யஹூத், அது யூதர்கள் வளர்க்கக்கூடிய மரம், அது யூதர்களினுடைய வீட்டில் வளரக்கூடிய மரம், அது யூதர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய மரம். அந்த மரத்திற்கு பின்னால் யூதன் நுழைந்தால் அந்த மரம் மாத்திரம் யூதனை போட்டு கொடுக்காது. இந்த ஒரு வார்த்தையை சொன்னவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட பிலஸ்தீனிலும் இஸ்ரேலில் மாத்திரம் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலங்களில் 2 கோடி ஒர்க்கது மரங்களை இஸ்ரேல் நட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரை இஸ்ரேல் இன்றைக்கு பலஸ்தீனினுடைய இடங்கள் வீடுகளை எல்லாம் இடித்து ஜெய்துன் மரங்களை எல்லாம் பீத்ததற்கு பிறகு இஸ்ரேல் ஒரு மரத்தை நட்டி கொண்டிருக்கிறது. என்ன மரம் தெரியுமா? ஒர்க்கத் என்று சொல்லக்கூடிய மரம் தான். காரணம், அவர்கள் நம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், ஒர்க்கத் என்பது நம்மை முஸ்லிம்களை விட்டு பாதுகாக்கும் என்பதாக. ஒரு ஒர்க்கது மரம் அவர்களை பாதுகாக்கும் என்று ஒரு மரத்தை சொன்ன பொழுது இன்றைக்கு 2 கோடி மரங்களை இன்றைக்கு நட்டி வைத்திருக்கிறார்களே. ஆனால் யூதர்களையும் நீங்கள் முழு யூத சமூகத்தை வெட்டுவீர்கள், பாறைகளும் மரங்களும் அவர்களை உங்களுக்கு காமித்து கொடுக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொன்னால், அந்த யூதர்களை வெற்றி கொள்வதற்கு நாங்கள் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு ஆப்ஷனை சொன்னார். ஒர்க்கத் என்ற மரத்திற்கு பின்னால் ஒளிந்தால் யூதர்கள் மாட்டி கொடுக்காது என்று சொன்னார் என்று சொன்னால், அந்த ஒரு மரத்தை வளர்ப்பதற்கு இஸ்ரேல் பாடுபடுகிறான் என்று சொன்னால், அவர்களினுடைய தூதர் சொல்லவில்லை, அவர்களினுடைய மதம் சொல்லவில்லை, என்னுடைய நபி சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். என்றால் நாங்கள் யூதர்களை வெற்றி பெறுவோம் என்று நபி சொன்னார்களே, வெற்றி பெறுவதற்கு என்ன திட்டங்களை நீங்களும் நானும் வைத்திருக்கிறோம்? இறுதியாக அந்த யூதர்களிலே ஒரு பெரிய ஒரு பெண் அமைச்சர் இஸ்ரேலினுடைய பார்லிமெண்டை விட்டு வெளியே வரும் பொழுது இந்த ஹதீஸை சொல்லி ஒரு இஸ்லாமிய பலஸ்தீனினுடைய இளைஞன் கேட்பான், லா தகூமு ஸாஅ, கியாமத் நாள் வராது, ஹத்தா துகாத்திலல் யஹூத், யூத சமூகமே உங்களினுடைய இரத்தத்தை ஓட்டாத வரை, இஸ்ரேல் என்ற தேசத்தை இல்லாமல் ஆக்காத வரை, முழு யூத பெண்களை அடிமையாக்காத வரை, முழு யூத குழந்தைகளை அடிமைப்படுத்தாத வரை கியாமத் நாள் வராது என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அந்த பலஸ்தீனினுடைய இளைஞன் சொல்லி காமிப்பான். எந்த அளவுக்கு யூதர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் பாருங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீங்களும் நானும் மீட்டிவிடக் கூடாது என்பதிலே. அப்பொழுது அந்த யூதன் கேட்பான், இது இமாம் புகாரி ரஹிமகுல்லாஹ் பதிவு செய்கிறார், இது உங்களினுடைய எதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இதை முஸ்லிம்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? யூதர்களாகிய சியோனிசவாதிகளாகிய நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்பொழுது அந்த பெண் எம்பி சொல்வாள், நஅம், ஆம், நாங்கள் நம்புகிறோம். ஆம், ஒரு நாள் முஸ்லிம்களினுடைய கரத்தினால் இன்றைக்கு அந்த பிலஸ்தீனினுடைய குப்பாக்கள் ஆயுதங்களால் தகர்க்கப்படலாம். இன்றைக்கு வரக்கூடிய அணு ஆயுதங்களை இஸ்லாமிய சகோதரி தன்னுடைய மார்பகங்களில் ஏந்தி கொண்டிருக்கலாம். இந்த உம்மத்தினுடைய ஹமாஸினுடைய தலைவர் அஹ்மது யாசீனுடைய மூளைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கலாம். யஹ்யா இயாஸினுடைய போன்களின் மூலம் அவரினுடைய உயிரை குடித்திருக்கலாம். எம்முடைய குழந்தைகள், முதியவர்கள் என்று நீங்கள் சுட்டு தள்ளலாம். ஒரு நாள் இதே யூதர்களாகிய எங்களை முஸ்லிம்களாகிய நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் இந்த முஸ்லிம்களை கொண்டு நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம். எந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறீர்களோ, எந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த முஸ்லிம்களை கொண்டு எங்களுக்கு தோல்வி இல்லை. இந்த முஸ்லிம்களினுடைய கரத்தினால் தோல்வி வரக்கூடாது என்பதற்கு தான் நாங்கள் பலவிதமான சாதனைகளை, சிந்தனைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அந்த இளைஞன் கேட்பான், வேற எந்த முஸ்லிம்களை கொண்டு உங்களுக்கு தோல்வி இருக்கிறது? வேற எந்த முஸ்லிம்களை கொண்டு நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்போம்? வேற எந்த முஸ்லிம்களை கொண்டு இஸ்ரேல் என்ற நாட்டை இல்லாமல் ஆக்குவோம்? வேற எந்த முஸ்லிம்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரினுடைய முன்னறிவிப்பான யூதர்களினுடைய கழுத்துக்களை நாங்கள் வெட்டுவோம் என்று அந்த பெண்ணிடத்தில் கேட்கும் பொழுது அந்த சியோனிச இஸ்ரேலினுடைய பெண்
MP பேசுவாள். உலக வரலாறுகளில் யூடியூப்களில் எல்லாம் நேரடியாக அந்த பெண்மணி பேட்டி கொடுப்பாள். ஒரு கூட்டம் முஸ்லிம்கள் ஒரு காலத்தில் உருவாகுவார்கள். எப்படி ஜும்ஆவிற்கு வரக்கூடிய கூட்டம் அதே கூட்டம் என்றைக்கு ஃபஜ்ரினுடைய கூட்டமாக மாறுமோ அன்றைய காலத்தில் வேண்டுமையானால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இயல்பு, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இழப்புகள், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முஹம்மது நபியினுடைய வார்த்தைகள் பலிக்கலாம். முஸ்லிம்கள் ஜும்மாவிற்கு வருவதை போன்று நான் கேட்கிறேன், எத்தனை முஸ்லிம்கள் இன்றைக்கு ஜும்மாவில் இருக்கிறீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய சுபுவில் என்ன மலக்குகளா இந்த பூமியில் இருந்தார்கள்? இதே கூட்டம் தானே மேலப்பாளையத்தில் இருந்தது. நம்மில் எத்தனை நபர்கள் சுபுஹை நாங்கள் நிறைவேற்றினோம்? இந்த செய்தியை சொல்லிவிட்டு அந்த யூத பெண்மணி சொல்வாள், அதே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபஹினுடைய ஜமாஅத்தை நிறைவேற்றுவார்களோ, நாம் என்ன நினைத்திருக்கிறோம்? நாம் சுபுஹ் தொழுவதிலே என்ன மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி என்பதாக நாங்கள் நினைத்திருக்கிறோம். நாம் ஃபஜ்ரை இமாம் ஜமாஅத் மேலப்பாளையத்தில் தொழுவதிலே என்ன யூதர்கள் பெரிய தோல்வி அடைய போகிறார்கள் என்று நினைத்திருக்கிறோம். ஆனால் முழு யூதர்களினுடைய பெண் MP சொல்கிறாள், நீங்கள் சுபுகு தொழுவதில் தான் எங்களுக்கு தோல்வி இருக்கிறது. நீங்கள் ஜும்மாவிற்கு வருவதை போன்று, பெருநாளைக்கு வருவதை போன்று என்றைக்கு ஃபஜ்ரினுடைய அதானை கேட்டு முஸ்லிம்கள் கண் விழிப்பார்களோ அன்றைக்கு தான் எங்களினுடைய தோல்வி இருக்கிறது. காரணம், அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். உங்களில் யார் சுபஹை இமாம் ஜமாஅத்தோடு நடத்துவாரோ, யார் இமாமோடி சுபுகு தொழுவாரோ அவர்களினுடைய பாதுகாவலனாக அல்லாஹ் மாறுவான். பிலஸ்தீனினுடைய முஸ்லிம்கள் சுபுகு தொழுதால், சிரியாவினுடைய முஸ்லிம்கள் சுபுகு தொழுதால், பாகிஸ்தானினுடைய முஸ்லிம்கள் சுபுகு தொழுதால், இந்தியாவினுடைய அத்தனை முஸ்லிம்கள் சுபுகு தொழுதால், முழு உலகமும் பள்ளிவாசலை நோக்கி சுபுகு தொழுவதற்கு முஸ்லிம்கள் வருவார்களே, ஆனால் அத்தனை முஸ்லிம்களினுடைய பாதுகாவலனாக அல்லாஹ் மாறுவான். என்றைக்கு என்னுடைய ரப்பு எனக்கு பாதுகாவலனாக மாறிவிட்டானோ, எத்தனை ஆயுதங்கள், எத்தனை திட்டங்கள் யூதர்கள் போட்டாலும் சரி, அந்த திட்டங்களை அவிழ்க்கக்கூடிய, அந்த திட்டங்களை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த நல்ல மனிதர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். ஆதலால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எம்முடைய திட்டங்களை ஆழமாக ஆக்குவோம், எம்முடைய திட்டங்களை தூரமாக சிந்திப்போம். எம்முடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்பதற்கு என்ன வழி, அதற்குண்டான ஒற்றுமையை பற்றி பேசுவோம், அதற்குண்டான திட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம். இவை அனைத்தையும் விட எந்த மஸ்ஜிதுல் அக்ஸா மீட்க வேண்டும் என்று எம்முடைய உள்ளம் விரும்புமோ அதே மஸ்ஜிதுல் அக்ஸாவில் போய் தொழுவதற்கு எம்முடைய உள்ளங்கள் விரும்ப வேண்டும். அன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா இல்லாவிட்டாலும் அல்லாஹ் எம்முடைய வீட்டிலும் எம்முடைய ஊர்களிலும் அல்லாஹ் அதே போன்று பள்ளிவாசல்களை தந்திருக்கிறார். அந்த பள்ளியிலாவது நாங்கள் தொழுவதற்கு முயற்சி செய்வோம் என்பதாக என்றைக்கு பள்ளியில் தொழுவாத ஒரு சமூகத்தை வைத்து எப்படி பள்ளியை நாங்கள் மீட்க முடியும்? பள்ளிவாசலுக்கு வராத கால்களை வைத்து எப்படி அக்ஸாவினுடைய ஜிஹாதிற்கு நாங்கள் அழைக்க முடியும்? பள்ளிவாசலிலே அல்லாஹுவை புகழாத நாவுகளை வைத்து எப்படி அக்ஸாவினுடைய புகழ்ச்சிகளை நாங்கள் நாவிலே கொண்டு வர முடியும்? ஆதலால் எம்முடைய கால்கள் பள்ளியின் பக்கம் நடமாடட்டும், எம்முடைய நாவுகள் அக்ஸாவை பற்றி பேசட்டும், எம்முடைய சிந்தனை அக்ஸாவை பற்றி உண்டான மீட்பதற்காக வேண்டி நாங்கள் போராடுவோம். இயக்கங்களை மறந்தவர்களாக, அற்பமாக அரசியல் MP MLA என்பதாக சீரழிந்து சாகுவதை விட உண்மையான இஸ்லாமிய சிந்தனையை ஏற்படுத்தியவர்களாக, இஸ்லாம் என்றால் என்ன, தூராந்திர இஸ்லாமிய அடிப்படையில் பயணம் செய்தவர்களாக எம்முடைய சிந்தனையை நாங்கள் ஒழுங்குபடுத்துவோமேயானால் அல்ஹம்துலில்லாஹ் எம்முடைய தலைமுறை மீட்கும், அல்லது அடுத்த தலைமுறை மீட்கும். நாங்கள் விதைத்து விட்டு சென்றால் இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் மீட்கலாம், அல்லது நம்முடைய தலைமுறை மீட்கும், அல்லது அடுத்த தலைமுறை மீட்கும். எப்படி இருந்தாலும் தலைமுறை மீட்பது உறுதியாக மாறிவிடும். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த அக்ஸாவினுடைய சிந்தனையை எம்முடைய உள்ளத்திலும் இந்த பூமியிலும் நாங்கள் விதைப்போம். முழு உலகத்திற்கும் அக்ஸாவை பற்றி நாங்கள் கொண்டு செல்வோம். எம்முடைய தலைமுறைக்கு அக்ஸாவினுடைய வரலாறுகளை, மஸ்ஜித் நபவியினுடைய வரலாறுகளை, மஸ்ஜிதுல் ஹராமினுடைய வரலாறுகளை சொல்லி நாங்கள் வளர்ப்போமேயானால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எப்படி ஸலாஹுத்தீன் அய்யூபி மீட்டெடுத்தாரோ, எப்படி உமர் ரலியல்லாஹு மீட்டெடுத்தார்களோ அதே போன்று மீட்கக்கூடிய நல்ல மனிதர்களாக நாங்கள் மாறுவோம். இல்லாவிட்டால் கண்டிப்பாக மீட்பது உறுதிதான். ஆனால் அதற்கு முயற்சி செய்யாத பாவிகளாக, அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்த அக்கிரமக்காரர்களாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் குற்றவாளிகளாக நிற்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இழிவிலிருந்து பாதுகாத்து எம்முடைய கரங்களால் அக்ஸாவை மீட்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன யூதர்களை எம்முடைய கரங்களால் வெட்டக்கூடிய, அந்த யூதர்களால் உருவாக்கப்பட்ட இல்லாத தேசமான இஸ்ரேல் என்ற தேசத்தை இல்லாமல் ஆக்கப்பட்டு முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யமான ஒரு பலஸ்தீனை எப்படி உமையாக்களினுடைய ஆட்சியில் இஸ்லாமியர்களினுடைய தலைநகரமாக பலஸ்தீன் இருந்த
இருந்ததோ அதே போன்று நாங்கள் இஸ்லாமிய தலைநகரமாக உருவாக்கி முழு உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிலைநாட்டக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உருவாக்க வேண்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அலா அலிஹி வஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் 1340 அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாமிய ஒரு புத்தாண்டில் நாம் எல்லாம் குறைந்திருக்கிறோம். இந்த புது வரலாற்றில் ஹிஜ்ரத் தான் இருப்பதற்கும் மஸ்ஜிதுல் குபாவை கட்டுவதற்கும் அமைந்தது இதே ஹிஜ்ரத்தாக தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வருடத்திலிருந்து ஹிஜ்ரத் செய்து 1437வது ஆண்டுகளில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்திற்கு ரப்புல் ஆலமீன் சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், ரமலானை கூட அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை, துல்ஹஜ்ஜை கூட அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லவில்லை. ஆனால் முஹர்ரம் என்ற இந்த மாதத்தை மாத்திரம் ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் நோன்பு நோற்பார்கள். ரமலானுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்னால் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நோன்பு தான் கடமையாக இருந்தது. ரமலானினுடைய நோன்பு கடமையானதற்கு பிறகு அதை அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தான ஒரு நோன்பாக மாற்றி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் புகாரி முஸ்லிம் பதிவு செய்வார், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு நுழையும் பொழுது அப்பொழுது யூதர்கள் எல்லாம் நோன்பாளியாக இருப்பார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார், இது எந்த தினம், ஏன் நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள்? அப்பொழுது யூதர்கள் சொல்வார்கள், இந்த தினம்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வெற்றி கொள்ளப்பட்ட தினம். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வெற்றி கிடைத்ததினால் இன்றைய தினத்தை நாங்கள் நன்றி உள்ள ஒரு தினமாக நாங்கள் நோன்பு வைத்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், மூசாவிற்கு நீங்கள் நன்றி செலுத்துவதை விட நாங்கள் மிக நெருக்கமானவர்கள். ஆதலால் தானும் நோன்பு வைத்தார்கள். தன்னுடைய அத்தனை நபித்தோழர்களை நோன்பு வைக்குமாறு ஏவினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கக்கூடிய அந்த வருடம் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய நபித்தோழர்கள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, தூதர்கள் 10ஆம் நாளை கண்ணியப்படுத்துகிறார்கள், முஹர்ரம் 10ஆம் நாளை நாமும் நோன்பு நோட்டு கண்ணியப்படுத்துகிறோம். ஆனால் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்பதாக நீங்கள் பல நேரங்களில் சொல்கிறீர்களே, ஆனால் நாமும் யூதர்களும் முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறோமே. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இல்லை, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனேயானால் 9வது நோன்பையும் நான் சேர்த்து வைப்பேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார். ஆனால் அடுத்த ஒரு முஹர்ரம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.